ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக திருப்பதிக்கு போகிறேன். அது வந்து நான் எப்பவுமே பஸ்ஸு இல்லை ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம். பைக்கில் நான் எதுக்கு இதை ஷேர் பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாலும் சரி, சப்போஸ் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 600 கிட்ட ஆகும். ஒரு பைக்கோட மைலேஜ் பொறுத்து. எங்களோட பைக் வந்து பார்த்திங்கன்னா 600 ஆகும். ரொம்ப ஓவர் ஸ்பீட்னா 700 ஆகும். அதுவும் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே பக்கத்து சைடில் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் மரத்தையும் வெட்டிட்டாங்க. ஒரு நிழலில் வந்து நிற்கிறது கூட முடியலங்க. எங்கேயுமே நிறுத்தவே நிழலில் கூட நிற்க முடியாது. பைக்லேயே ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் போவோம். கிட்டத்தட்ட 3 to 3.5 hours ஆகும் நார்மல் ஸ்பீடுனா. ஓவர் ஸ்பீடுனா 2 hours அப்படி ஆகும். யார் கண்ணு போட்டுச்சோ தெரிலங்க, பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால் பஞ்சர் போடுறதுக்கு ஒரு கடையாண்ட வந்து நிறுத்தியிருக்கோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா பஞ்சர் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு கடை சொல்லியிருந்தாங்க. அந்த கடையாண்ட தான் போய் நாங்கள் பஞ்சர் போட்டிருந்தோம். இந்த கடை தாங்க, பக்கத்துலேயே ஜூஸ் கடை இருந்தது. அப்படியே ஒரு மில்க் ஷேக் வந்து ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நானும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து சைடில் வந்து வண்டி அந்த டயர் பார்த்துட்டு இருந்தார். அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, இது ரெடி பண்ண முடியாது, இது ஃபுல்லாக நீங்கள் டயர் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு 1200ங்க டயர். 1200 ஆச்சு. 1200 ப்ளஸ் வந்து பெட்ரோல் வந்து ஒரு 600 700 அந்த மாதிரி கிட்ட ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2000க்கு மேலே ஆயிடுச்சுங்க எனக்கு. அப்புறம் எப்படியும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் இதான் எங்கள் காலேஜ். பரவாயில்ல. அப்படின்னு குழந்தையும் கூப்பிட்டு போனோம். பத்திரமா குழந்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். இன்னொன்று இந்த கிளிப்பிங்கில் ஒன்று லேட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னென்னா அது சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். யூனிவர்சிட்டி, எஸ்வி யூனிவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே காடு மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் அந்த அளவுக்கு குப்பை இருக்காது. சூப்பராக இருக்குங்க. ஆடிட்டோரியமும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல்லாக காடு தாங்க. அங்கங்கே சிறுத்தைலாம் கூட நடமாடுங்க அப்படின்னு வார்னிங் போட்டு தானே நான் கண்ணால் பார்க்கல, ஜூவில் பார்த்துருக்கேன். நீங்களாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் திருப்பதி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நல்லபடியாக பார்த்துக்குது. இந்த நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இதுக்கு வெளியே நிறைய ஃபுட் கடைலாம் இருக்கும். எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடு கடையும் பிரியாணி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பஜ்ஜி கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி வந்து ஒரு 20 rupees தான். அப்புறம் இது மிளகா பஜ்ஜி ஒன்று இருக்கும், ஜஸ்ட்டு 40 rupees தான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சட்னி தான். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.